இது மாணவர்களே, இப்போ இன்றைய வகுப்பில் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.5 அதில் இந்த 9th கொஷின் பார்ப்போம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, z³ + 2z பார் = 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என நிறுவுக. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை தீர்வுகள்? 5 தீர்வுகள். இப்போ அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? z³ + 2 z பார் = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம 5 தீர்வுகள் அப்படின்னு நிறுவனம். ஏன்னா இப்போ வெறும் இசட்டாக இருந்துச்சுன்னா, இந்த z பாருக்கு பதிலாக z அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இது z அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அடுக்கு 3 இருக்கிறதுனால இதுக்கு 3 தீர்வுகள் உண்டு அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனால் இங்கே z பார் இருக்கிறதுனால இந்த z பாரை z-க்கு மாற்றணும், z பாரெலாம் z-க்கு மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது அதனுடைய ஆர்டர் என்ன வருதோ அத்தனை தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்கணும்னா, z பாரை z-ஆக மாற்றணும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம்? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இந்த z³ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 z பார் அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ ஈக்குவல் டு ப்ளஸில் உள்ளது எங்கே வந்துச்சுன்னா -2z பார். இப்போ 2 சைடு மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் எடுத்திங்கன்னா, ஏன்னா மாடுலஸ் எடுக்கும்போது தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாடுலஸ் ஆஃப் z பாருக்கு பதிலாக திரும்ப மாடுலஸ் z அப்படின்னு போடலாம். அப்போ இந்த z பாரை z-ஆக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், 2 சைடும் மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z³ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2z பார். தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z³ ஏன்னா z பவர் மாடுலஸ் ஆஃப் z பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n, அது ஃபார்முலா. அதனால் பவரை வெளியில் போட்டேன். ஈக்குவல் டு இப்போ இது மல்டிப்ளையில் இருக்கிறதுனால இந்த -2க்கு தனி மாடுலஸ், இதுக்கு தனி மாடுலஸ். அப்போ மாடுலஸ் ஆஃப் -2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z பார். தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் -2 +2, இந்த மாடுலஸ் ஆஃப் z பார் மாடுலஸ் ஆஃப் z, இது மாடுலஸ் ஆஃப் z³. இப்போ என்ன செய்யலாம், இந்த 2 × மாடுலஸ் z பழையபடி இந்த சைடை கொண்டு வாங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z the whole cube -2 × மாடுலஸ் ஆஃப் z = 0. இப்போ இதில் மாடுலஸ் z அப்படிங்கிறது காமன் ஃபேக்டர், அதனால் அதை வெளியில் எடுத்துருவோம். காமன் ஃபேக்டரை அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இதில் மீது என்ன இருக்கும், மாடுலஸ் ஆஃப் z-க்கு ஸ்கொயர் அப்புறம் -2 = 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் z இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z² -2 = 0 அப்படின்னு இருக்கிறதுனால ஒன்று மாடுலஸ் ஆஃப் z = 0 அல்லது மாடுலஸ் ஆஃப் z² -2 = 0. ஆக 2 ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணும்போது 0 வர்றதுனால ஒன்று இது 0வாக இருக்கணும் அல்லது இது 0வாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? அப்போ therefore ஒன்று மாடுலஸ் ஆஃப் z = 0 ஆர் மாடுலஸ் ஆஃப் z² -2 = 0. அப்போது இது 0னா இது ஒரு மாடுலஸ் ஆஃப் z = 0 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். ஆனால் இப்போ நம்ம எத்தனை சொல்யூஷன் ப்ரூஃப் பண்ணணும்? 5 சொல்யூஷன், 5 சொல்யூஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போது மீது 4 சொல்யூஷன் இன்னும் உண்டு அப்படின்னு காட்டணும். இப்போ இதோட ஒரு சொல்யூஷன் முடிஞ்சது. இப்போ இதை எடுத்துக்குவோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z the whole square = மாடுலஸ் ஆஃப் z the whole square -2 = 0 அப்படின்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் z the whole square = +2. இப்போ மாடுலஸ் ஆஃப் z² நம்ம என்ன எழுதிக்கலாம், z பார் அப்படின்னு எழுதிக்கலாம். அதோடைய வேல்யூ 2. அப்போது இந்த z பாருடைய வேல்யூ எவ்வளவு? 2/z. அப்போ z பார் = 2/z அப்படிங்கிறத z பாருடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த z பாருக்கு பதிலாக z அப்படின்னு மாறிடுமா? இப்போ இந்த ரிசல்ட்டை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் அதாவது z பார் = 2/z. இப்போ இதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சோம், மாடுலஸ் எடுத்து அந்த z பார் எல்லாம் திரும்பி zன்னு போட்டு திரும்பி என்ன செஞ்சுருக்கோம், மாடுலஸ் ஆஃப் z² -2 = 0ங்கிற ஈக்குவேஷனில் மாடுலஸ் ஆஃப் z² எப்படி எழுதிக்கலாம், z பார் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ z பார் = 2னா z பார் = 2/z. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது therefore ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடைக்கும், எப்படி மாறும் அப்படின்னா z³ z³ ப்ளஸ் 2 × z பாருடைய வேல்யூ என்னாச்சு, 2/z = 0. தட் இஸ்
என்ன ஆகும் z cube ப்ளஸ் 4/z ஈக்குவல் டு 0. இப்போ இந்த z ரிமூவ் பண்ணால் ஒவ்வொரு டைமையும் z-ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், இது z பவர் 4 ஆயிரும், அப்புறம் ப்ளஸ்ஸு இது 4 ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ இது z-ல ஒரு 4th ஆர்டர் ஈக்குவேஷன். அப்போ இதில் எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா 4 சொல்யூஷன், அது நான் ஜீரோ சொல்யூஷன், பூஜ்ஜியமற்ற 4 தீர்வுகள் இருக்கும் இந்த சமன்பாட்டுக்கு. அப்போ இந்த சமன்பாட்டுக்கு பூஜ்ஜியமற்ற 4 தீர்வுகள், ஏற்கனவே மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுல ஒரு பூஜ்ஜியம் உள்ள ஒரு தீர்வு, மொத்தம் 5 தீர்வுகள். அப்போ தேர்ஃபோர் இதற்கு இந்த சமன்பாட்டுக்கு இதற்கு 4 எத்தனை தீர்வுகள், பூஜ்ஜியமற்ற தீர்வுகள் உண்டு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் டோட்டலாக எத்தனை தீர்வுகள் இருக்கும், 5 தீர்வுகள். அப்போ தேர்ஃபோர் இதை எழுதிங்க, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 0, அப்புறம் இந்த ஈக்குவேஷன் z பவர் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் டோட்டலாக எத்தனை தீர்வுகள் உண்டு, மொத்தம் 5 தீர்வுகள் உண்டு. சரியா? சரி, அப்போ அவங்க கேட்டது அதுதான், z கியூப் ப்ளஸ் 2z பார் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என இருக்கு. அப்போ இந்த சமன்பாட்டு தொகுப்புக்கு எத்தனை தீர்வுகள் உண்டு, 5 தீர்வுகள் உண்டு. சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ அடுத்த இந்த 10வது கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்காணும்பனவற்றின் வர்க்கமூலம் காண்க. ஒரு 3 கொஷின் இருக்குது, இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இப்போ போன கிளாஸில் நம்ம என்ன செஞ்சோம், வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன் பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால், z ஈக்குவல் டு a ப்ளஸ் ib எனில் ரூட் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் root of modulus of z plus a by 2 plus I into b by modulus of b into root of modulus of z minus a by 2. இதுதான் ஃபார்முலா. அதாவது z equal to a plus ib எனில் root of z, அதாவது root of a plus ib equal to plus or minus root of modulus of z plus a by 2 plus I into b by modulus of b into root of modulus of z minus a by 2. இதில் a அப்படிங்கிறது இந்த z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட், b அப்படிங்கிறது அதே zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட், மாடுலஸ் ஆஃப் zங்கிறது z உடைய மாடுலஸ் வேல்யூ. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்குவோம். அது ஃபஸ்ட் கொஸ்டின் 4 + 3i இதனுடைய ரூட் கண்டுபிடிக்கணும், வர்க்கமூலம். அப்போ z ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம், 4 + 3i அப்படின்னு எடுத்துங்க. இந்த இடத்துல a உடைய வேல்யூ ரியல் பார்ட் 4, b உடைய வேல்யூ இமேஜினரி பார்ட் 3. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் z அப்படிங்கிறது என்ன, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ ரூட் ஆஃப் இந்த ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், that is equal to 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 16 9 25, ரூட் எடுத்திங்கன்னா 5. அப்போ தேர்ஃபோர் ரூட் ஆஃப் z ஈக்குவல் டு இதோடைய ரூட் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் a by 2 ப்ளஸ் I into b by modulus of b into root of modulus of z minus a by 2, that is equal to plus or minus root of modulus of z எவ்வளவு 5 plus a உடைய வேல்யூ 4 by
2 ப்ளஸ் I இன்ட்டு பியோடைய வேல்யூ b வந்து 3 பை மாடுலஸ் ஆஃப் b அதுவும் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z 5 மைனஸ் ஏயுடைய வேல்யூ 4 பை 2 that is equal to plus or minus இப்போ 5 + 4 9 9க்கு ரூட் எடுத்தால் 3 பை இந்த 2க்கு ரூட் எடுத்தால் √2 அப்புறம் ப்ளஸ் இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் I இன்ட்டு 5 - 4 1 1க்கு ரூட் எடுத்தால் 1 பை 2க்கு ரூட் எடுத்தால் √2 அப்போது எதனுடைய ரூட் 4 ப்ளஸ் 3i இதனுடைய ஸ்கொயர் ரூட். அப்போ ரூட் ஆஃப் 4 + 3i ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/√2 ப்ளஸ் i இன்ட்டு 1/√2. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். சரியா? இப்போ நேற்றே இந்த ஃபார்முலா டெரிவேஷனில் என்ன சொன்னேன், இந்த b/mod of b அப்படிங்கிறது எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இந்த அந்த டெரிவேஷனில் இமேஜினரி பார்ட் எப்படி வந்ததுன்னா 2xy = b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வந்தது. அப்போ b அப்படிங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அந்த பாசிட்டிவ் வந்து b வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த xy ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். b நெகட்டிவாக இருக்கணும்னா ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது பாசிட்டிவாக இருக்குன்னா ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். நெகட்டிவாக இருக்குன்னா ஏதாவது ஒன்று சைன் மாறி இருக்கணும், ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் இன்னொன்று மைனஸ்ன்னு பார்த்தோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், b/mod of b அப்படின்னு போடும்போது அந்த நியூமெரிக்கல் வேல்யூ கேன்சல் ஆயிரும், அந்த சிம்பிள் மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். அப்போ இதில் -ib இருந்தால் இந்த மைனஸ்க்காக தான் இங்கே -b வந்து மைனஸ் சிம்பிள் வரும், மாடுலஸ் எடுக்கும்போது ப்ளஸ் ஆயிரும், அந்த மைனஸ்க்காக மைனஸ் வந்துடும். சரியா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்காக தான் b/mod of b போட்டோம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி போட்டுருங்க. அப்போது எல்லா சம்முக்குமே இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். சரி, அடுத்து சம் பார்க்கலாம். இப்போ இதில் இந்த தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் z = -5 - 12i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். அப்போ இதில் என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு, ரியல் பார்ட் a வந்து என்னது -5, இமேஜினரி பார்ட் b வந்து என்னது -12, அடுத்து மாடுலஸ் ஆஃப் b அப்படிங்கிறது என்னாகும் +12, அடுத்து மாடுலஸ் ஆஃப் z என்னாகும், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், அதாவது -5 the whole square plus imaginary part square -12 the whole square, that is equal to then ஆகும் 5 square 25, இது 12 square 144, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதாவது ரூட் ஆஃப் 169 வரும், ரூட் எடுத்தால் 13 வரும். 25 + 144 equal to root of 169, that is equal to 13. இப்போ என்ன ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் ஆஃப் z ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z, ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் a/2 ப்ளஸ் i இன்ட்டு b/mod of b into root of modulus of z minus a/2, that is equal to plus or minus root of modulus of z. Modulus of z oda value 13 minus a oda value -5. அப்போ இந்த இது ப்ளஸ் ஃபார்முலா ப்ளஸ், அடுத்து இது -5, அதனால் அந்த ப்ளஸ் என்ன ஆயிரும் -5. அப்போ -5 பை அடுத்து ஃபார்முலாவில் 2, அதனால் 2 ப்ளஸ் i இன்ட்டு b உடைய வேல்யூ -12 பை மாடுலஸ் ஆஃப் b +12 இன்ட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z 13
ஃபார்முலாவில் மைனஸ். அடுத்து ஏயோடைய வேல்யூ -5, அந்த மைனஸ் இதில் சேரும்போது ப்ளஸ் ஆயிரும், +5/2 that is equal to root of z equal to, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு root of 13 minus 5 8/2 அடுத்து ப்ளஸ் I இன்ட்டு இந்த 12 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் -i இன்ட்டு root of 18, 13 + 5 18/2. அப்போது that is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ், இது 8க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 2 மைனஸ் I இன்ட்டு இந்த 2க்கும் 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 9, 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் I3. அப்போது therefore root of z உடைய வேல்யூ -5 -12i -5 -12i equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் I3. சரியா? சரி, இந்த சயின்ஸ் நம்ம ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள்.